புலலாம். எனவே ஒருத்தரோட கூட்டாளித்தனம் ஒன்று வச்சிருக்கிறதாக இருந்தா 5 விஷயங்கள் கிரைட்டீரியாஸ் இருக்குது. அதுல பாஸ் ஆகினா மட்டும் அவரை நண்பனாக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி அவரை நண்பனாக எடுத்துக்கொள்ளவாங்க. அதுல முதலாவது தான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, தீன் உள்ளவரா என்று பாருங்க, மார்க்கம் உள்ளவரா என்று. 5 நேரம் தொழுறாரா, குர்ஆன் ஓதுறாரா, ஜிக்ர் செய்றாரா, அவர் பக்குவமா இருக்கிறாரா, இந்த விஷயத்தை பாருங்க. அப்படி தொழுக அமல் இபாதத் ஒன்றுமே இல்லையா, நீங்க அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வைக்கிறது இருக்குது, உங்களோட தீன்ல பலகீனத்தை உண்டாகும். 2வது இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நல்ல பண்புள்ளவரா என்று பாருங்க, அஹ்லாக் உள்ளவரா என்று பாருங்க. அவர் ரோட்ல கத்தி கொண்டிருக்கிறார், உம்மா பாப்பாக்கு ஏசி கொண்டிருக்கிறார், தூசணம் பேசி கொண்டிருக்கிறார், மூத்தவங்களுக்கு கண்ணியப்படுத்தாம இருக்கிறார், சிறார்களுக்கு இரக்கம் காட்டாம இருக்கிறார், ரொம்ப மோசமான நடத்த உள்ளவர், நல்ல குவாலிட்டிஸ் இல்லையா, அவரை நீங்க கூட்டாளி ஆக்கிக் கொள்ளவாங்க. 3வது இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என்ன பெரும் பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர், அவரை நீங்க நண்பனாக்கி கொள்ளவானம். ஏன்? அவர் சிகரெட் குடிச்சு கொண்டிருக்கிறார் அல்லது பொனோகிராஃபி பார்த்து கொண்டிருக்கிறாரு, நீங்களும் அவரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. அடே மச்சா ஹராம்டா, இப்படி செய்யாத, சரி சரி நீ செய்யாத, நான் தானே செய்யறேன். இன்றைக்கு அந்த பாவத்துடைய பாரம் உங்களோட உள்ளத்துல எவ்வளவு இருக்குதோ அது நாளைக்கு அந்த அளவுக்கு இருக்காது. 1 வாரம் 2 வாரம் போகக்கூடிய நேரத்துல அவர் உங்களுக்கு அந்த பாவத்துக்கு வர சொன்னா நீங்களும் அந்த பாவத்துல விழுந்துடுவீங்க. ஏன்? அந்த சகவாசத்தின் காரணமாக பாவத்துடைய பாரம் எங்களுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி 4வது சொல்றாங்க, துனியாவுடைய மோகம் உள்ளவன நீங்க கூட்டாளியாக்கி கொள்ளவானம். எப்ப பார்த்தாலும் துனியாதான். நல்ல ஒரு வாகனம் வந்திருக்குதாமே, ஜாய் மொபைல் ஒன்று வந்திருக்குதாமே, இதுதான் புதிய வெர்ஷனாமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்பையும் துனியா 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 பேசக்கூடியவன நீங்க நண்பனாக்கி கொண்டீங்கடா, அந்த துனியாவுடைய முஹப்பத் தான் உங்களோட உள்ளத்துல வரும். அந்த துனியாவுடைய முஹப்பத் வந்துச்சேண்டா நீங்க வேண்டிய பாவத்தை செய்வீங்க. 5வது சொல்றாங்க, ஜோக்குக்கும் பொய் சொல்றவன நீங்க நண்பனாக்கி கொள்ளவாரம். ஜோக்குக்கும். ஏன்னா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மூமின் கோலனாக இருப்பானா? ஓ. ஒரு மூமின் கஞ்சனாக இருப்பானா? ஓ. ஒரு மூமின் பொய் சொல்லுவானா? இல்ல என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வைலுன் லிமன் யுஹத்திஸு வ யக்திபு லியுத்ஹிக பிஹில் கௌம ஃபவைலுல் லஹு ஃபவைலுல் லஹு. யாரு மக்களோட பேசக்கூடிய நேரத்துல ஜோக்குக்கு பொய் சொல்றாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். மக்களுக்கு சிரிப்பு காட்டுறதுக்காக வேண்டி அவர் ஜோக்குக்கு பொய் சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹுடைய லஅனத்துக்குரியவர், நீங்க அவரை ஃப்ரெண்டாக ஆக்குறீங்க. எனவே இந்த 5 கிரைட்டீரியாவை பார்த்து அதுல யாரு பாஸ் ஆகிறாங்களோ அவரை நீங்க நண்பனாக்கிக்கோங்க. அவர் மூலமாக உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே,